நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. திருப்பதியில் வசனத்தை படிக்கும்படியாக பாடல்களை படிக்கும்படியாக திருப்பதிகளுக்காக சூடும் நாளின் தகப்பனை பவனியாக செலுத்தி பரிசுத்த ஆவியானவரை ஆளுகை செய்வதாக உடைய நாமம் மாத்திரம் மையப்பட உதவி செய்ய தகவலுடைய கரம் கொடுத்து வழிநடத்தும் இயேசு கிறிஸ்து மூலம் ஜெபிக்கிற நல்ல பிதாவே. மிக மிக தந்தானை துதிப்போமே திருச்சபையோரே. அவர்களை ஆசீர்வதித்தார். பிதாவும் குமாரனும் பரிசுத்தாவின் நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்க வேண்டிய கட்டளை பண்ணினார். பிதா குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் ஞானஸ்நானம் கொடுக்கிறேன். கிறிஸ்து மத்திய திருச்சுவை சேர்த்து கொண்டு சிலுவை அடையாளத்தை வரைகிறோம். திருப்தி இல்லாம ஆண்டவரே வாழ்க்கையில ஒரு பொறுப்பேதுமே தந்தானை துதிப்போமே திருச்சபையோரே கவி பாடி பாடி தந்தானை துதிப்போமே. பாகும் தேவா துதியே துதியே துதி தேடுவே ஆண்டவருடைய வேதம் சொல்லுகிறது, நான் உன்னிடத்தில் வந்தோனி ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் என்னுடைய பட்டணத்துக்கு இயேசு வந்திருக்கிறாரே, என்னுடைய பட்டணத்துக்கு இயேசு வந்திருக்கிறாரே. அதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே, பொல்லாப்பு நேரிடாது நேரிடாது. இப்ப தம்பி வீடியோ எடுத்துட்டு இருக்கிறார் பின்னாடி, அவர் எதை வச்சுக்கிறாரு? தம்பி ஆண்ட்ராய்டு மொபைல் தானப்பா? சரி, அவர் கை ஒரு கை என்ன செய்யல டச் பண்ணுது. தம்பி தப்பா நினைச்சுக்கிறாங்க, டச் பண்ணுது. எல்லாருடைய கையில டச். ஆண்டுடைய வசனம் சொல்லுகிறது, இந்த விருட்சத்தின் கனியை நீங்கள் புசிக்க வேண்டாம், அதை தொடவும். சொல்லுங்களேன். உன்னதமான கர்த்தரையே உறைவிடமாக்கி கொண்டாய். நிறைவேற்றின சகோதரர்களுடைய குடும்பத்தை நம்முடைய கரத்தில் ஏற்படுகிறோம். ஆசீர்வதிக்கிறாக பிரயாணங்களை ஆசீர்வதிங்க. நீ கூட இந்த வழிநடத்த முடியாது ஜெபிக்கிறோம் அப்பா. ஆதாயமாக்கி கொண்டாய், அடைக்கலமா ஆண்டவன ஆதாயமாக்கி கொண்டாய். எங்களுடைய ஆலயத்தினுடைய 4வது பிரதிஷ்டை பண்டிகை 44வது பால்மண மகிழ்ச்சி பண்டிகை ஆசரிக்க ஆண்டவர் கொடுத்த கிருபைகளுக்காக இரக்கங்களுக்காக நாங்களும் மட்டும் நன்றி செலுத்துகிறோம். மந்தையில் சேர்த்து சந்தோஷத்துக்காக பாடி துதி மனமே பரனை கொண்டாடி துதி.
ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆட்டுக்குட்டி இரத்தத்தினால் சாத்தானை ஜெயித்து விட்டோம். ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. நமக்கு ஆவி உண்டு, வசனம் உண்டு, அன்றாடம் வெற்றி உண்டு. வாதை உந்தன் கூடாரத்தை அணுகாது மகனே. அருமையான குட்டி பிள்ளைகளை பாலர் மனமகிழ்ச்சி பண்டிகைக்குரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தந்துருவாராக. நல்ல பெற்றோர்கள் நீங்கள் ஆயத்தப்படுத்துறீங்க, கூட்டு வந்திருக்கீங்க. அப்ப நானும் என் வீட்டமா இந்த கோயில உட்காந்துருந்தோம், பேசியிருந்தோம். பாருங்க, எல்லாருமே துதிக்கிற அந்த பாட்டு படிக்கிறதுக்குள்ள நமக்கு எவ்வளவு தடைகள் இருக்கிறது. அப்படின்னா என்னாலும் எப்போதும் என்ன செய்ய முடியாது, துதிக்க முடியாது. என்ன காலையில் ஒரு 8:30 வந்தீங்கன்னா 8:30 9 மணி சர்வீஸுக்கு வருவீங்க. ஞாயிற்றுக்கிழமை ஒரு அரை மணி நேரம் என்ன செய்வீங்க, பாட்டு படிப்பீங்க. அப்படிதானே? வீட்டில் அரை மணி நேரம் பாட்டு படிங்க பார்ப்போம். வாய்ப்பு இருக்கா? சமையல் பண்ணிட்டு இருக்கீங்க, கர்த்தரையே துதிப்பேன் காலமெல்லாம் அப்படியே சொல்லி அடுப்பு பற்ற வைக்குங்க. இன்னைக்கு சொல்லுங்க, நான் எப்படி படுத்து ஒரு நாடும் வீணாகாது. அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். அசையாமல் உறுதியுடன் அதிகமாய் செயல்படுவோம். பாதை பால்கோவா, ஒரு பால்கோவா இருக்கு, புத்தகம் இருக்கு. 100 ரூபாய், 200 ரூபாய், 1 2 3 5 தேங்காய், 2 பப்பாளி. 100 ரூபாய், 150, 1 2 2 150 ரூபாய் 3 தரம். கண்மாணி போல் காப்பா கான்மேகம் போன்ற கனிவோடு உன்னை காத்திடவே இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். துணை விரியாது சோதையுமாது உபமன மகள் வரிது போது
ஆசீர்வாதம் எடுத்து பயன்படுத்தும். தொடர்ந்து கிருபை இருப்பதாக. தகப்பனே, பங்கு பெற்றிருக்கிற எல்லா மக்களையும் ஆசீர்வதியும். சிறுவர்கள்